வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாரிஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது என்னன்னா அன்பாக்சிங் வீடியோ தான். ஏன்னா அன்பாக்சிங்லேயே போடுறான்னு பார்க்காதீங்க. என்ன பண்றது, அன்பாக்சிங் வீடியோ போட்டால் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அதனாலே பொருள் வாங்கி வைக்க வேண்டியதாக இருக்குது. ஃபுல்லாக இல்லை, லவ்வர்ஸ் டேக்கு அப்புறமா என்னோட கல்யாண நாள் வந்து அடுத்த வாரம் வருது. ஸோ அதனால் சேர்த்து ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு கிஃப்ட் மாதிரி ஒன்று வாங்கி ஒய்ஃபுக்கு கொடுத்தேன். ஸோ அதுதான் இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அன்பாக்சிங்கில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். என்ன அன்பாக்சிங் பண்ணுறோன்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். என்னது வீட்டுக்கு தேவையானது தான், கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு. ஸோ அதனால் இதை வாங்குது. சரி வாங்க நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம். ஓகே, இதுதான் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போறோம். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ரோபோட்டு. என்ன ஸ்பெஷல்னா, இது வந்து நம்ம வந்து ஃபோனில் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது. இது ஃபோனில் வந்து நம்ம ப்ரோக்ராம் செட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஃபுல்லாக வீடை பெருக்கி அதுவே வந்து மாஃப் பண்ணிக்கும். நம்ம எதுவும் மனதவில்லை, இதெல்லாம் வந்துருக்கு ஆல்ரெடி, உங்களுக்கு தெரியும். இது வந்து நம்மளுக்கு கீழே நாட்டுக்கு ஏற்ற மாதிரி, கரைக்கு ஏற்ற மாதிரி இது வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக மாறி அதுவே எல்லாமே க்ளீன் பண்ணிக்க எல்லாம் இது பண்ணிக்கும். ஏறாமா பண்ணக்கூடாது, வைங்க தலை கிடையாங்க. சூப்பர் ஜாம். ஓ எடுக்கலாம், எடுக்கலாம். ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் பண்ணலாமா? அடியோட வச்சுட்டு போ. நல்லா பேக்கிங். இருங்க பார்க்கலாம், இது என்னதுன்னு பார்க்கலாம். எடுத்து பார்த்தா தானே தெரியும். இதுதான் வந்து ரோபோட். இதுதான் வந்து ஓடி திரியறதுன்னு நினைக்கிறேன். வீட்டில் ஒன்றுனா எடுக்கலாம். தள்ளுங்க தள்ளுங்க, கீழே இறங்குங்க, கீழே இறங்குங்க. மேலே பட போகுது பார்த்தீங்கன்னா ரெண்டு மாப்பர் ரோல். இந்த மாப்பர் ரோல் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து மாப் பண்ணுற போகுது நம்மளுக்கு ஃபுல்லாகவே. ஓகேவா? இது வந்து அஸ்பிரேட்டருக்கு ப்ரஷ். இது அதாவது சைடில் இந்த மூளையில் இருக்க குப்பையெல்லாம் தள்ளி சென்டராக இது பண்ணிருக்கோம். மெயினானது அது. புக்கு தெரியும் உங்களுக்கு, இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கு, எப்படி செய்யறது, இந்த மாதிரி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, எப்படி இதில் இருக்க குப்பையை எப்படி அவுட் பண்ணுறது, தண்ணி எப்படி மாற்றுறது, எல்லாமே இதிலே இருக்கும். ஃபில்ட்ரு எப்படி மாற்றுறது எல்லாமே நம்ம இதிலே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோனில் தான் ஆப் டவுன்லோட் பண்ணி ஃபோன் மூலியமாக தான் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து வீடியோ வந்து அளவு எடுக்கும். ஃபஸ்ட்டு சும்மா ஓடி ஃபுல்லாக சுற்றி எப்படி என்ன மாதிரி ப்ரோக்ராம் செட் பண்ணாது. செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஒரு வாட்டி ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இதுவாகும். சார்ஜர் கேபிள். இந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனி. ஸோ ரோபோட்டில். ஸோ அதனால நான் இது ஆன்லைனில் நிறைய இருக்குது. ஆனால் எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை ஆன்லைனில். காரணம் என்னன்னா நாளை பின்னால் கஷ்டம் எதாவது தான். ஸோ இது வந்து கடையில் வாங்கினதுனால கேரண்டி என்ன செய்யற, என்ன செய்யற காதில் வச்சு மேலே ஏறுங்க. ஏதாவது
டிஸ்க் இதுதான் ஓடி திரிகிறது வீட்டுக்குள்ள. இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது துடைக்கிறது எல்லாமே இதுதான் செய்கிறது. இது வந்து ஸ்கேனிங், அதாவது பொருள் ஏதாவது இருந்ததுன்னா தட்டுப்படாமல் உடைக்காமல் இருக்கிறதுக்காக, போய் இடிக்காமல் இருக்கிறதுக்காக, செவருக்குள்ள போய் முட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்கேனர் மாதிரி வருவாங்க. ஸோ அதுவே ப்ரோக்ராம் செட் பண்ணிக்கிறோம். ஏதாவது இருந்தால் தடுக்கிற மாதிரி எதாவது இருந்தால் மாற்றி போவோம். அதுக்காக தான் ஸோ இதான் டிஸ்க்கு. இதில் தான் வந்து நம்ம மாட்ட போகிறோம். இங்கே அந்த ப்ரெஷ் மாதிரி இருக்குது. அந்த ப்ரெஷ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த இடத்துல வரும். பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷில் வந்து சுற்றி மண் இந்த குப்பையெல்லாம் வெளியில் இருக்கிற சைடில் இருக்கிறதெல்லாம் தள்ளும். இதுதான் வந்து உள்ளே சக் பண்ணுறது குப்பையெல்லாம் சக் பண்ணி. இது வந்து 2 அம்மா அந்த ரோலரு கூட சொன்னல மாப்பு டிஸ்க்கு அது வந்து இதில் வரும். காட்டுங்க காட்டுங்க ஆஃப் பண்ணக்கூடாது ஓகேங்களா. தான் வரும். இதில் வந்து நம்ம கலட்டி க்ளீன் பண்ண தேவையில்ல, அதுவே வந்து க்ளீன் பண்ணிக்கும். இதில் மாப்பை நம்ம க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஸ்கேனிங் வருது. இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா 2 ஹோல்ஸ் வரும் இந்த இடத்துல. இதில் வந்து என்னென்னா நல்ல தண்ணியை வந்து மாப்பை அலசிட்டு இந்த தண்ணியை வந்து மாப்பை அலசின தண்ணியை வந்து உள்ளே வந்து திருப்பி செக் பண்ணி தனியாக எடுக்கிறதுக்காக வச்சுருக்குறாங்க. நீ தூக்க முடியாது, தூக்க முடியாது. இந்த அட்டையெல்லாம் எடுக்கணும், சைடில் வர அட்டையெல்லாம் எடுக்கணும். நட்சத்திர அட்டை சரிங்களா, இதெல்லாம் எடுத்தால் தான் எடுக்க முடியும். கவரை எடுத்தியா? நான் பாருங்க பெட்டி எடு, பெட்டி கீழே எடுத்து பெட்டியில ஏறதில்ல, பெட்டி ஓரமா இருக்கும் பாருங்க. இது வந்து நல்ல தண்ணி நம்ம இதில் ஊற்றணும். மினிமம் மேக்ஸிமம் லெவல் போட்டிருக்காங்க. அது வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றணும்னா இது வந்து நல்ல தண்ணி. இது எதுக்குன்னா மாப்பாலசத்துக்காக இந்த டப்பா கண்டெய்னர். இந்த கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா மாப்பாலசிட்டு அந்த அழுக்கு தண்ணியை வந்து செட் பண்ணி இதில் வச்சுருக்கோம். நம்ம வந்து இந்த தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு எம்டியாக திருப்பி வைக்கணும். ஸோ அதுக்காக தான் இது 2 ரூபாய். பார்த்திங்கன்னா இல்லை 2 ஹோல்ஸ் தெரியுது. அந்த 2 ஹோல்ஸில் வந்து ஒரு ஹோல்ஸில் வந்து நல்ல தண்ணி வந்து கீழே வந்து மாப்பை க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி வந்து இந்த அழுக்கு தண்ணியை வந்து மேலே இழுத்துரும். அன்பாக்சிங் பார்த்தாச்சு. இப்போது நம்ம அடுத்தது வந்து இது எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, நான் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் செட்டப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன், பாருங்கள். நாங்கள் வந்து டிவிக்கு பக்கத்துலேயே செட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போதைக்கு. ஸோ ப்ரோக்ராம்லாம் பண்ணியாச்சு. இப்போ இது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறீங்க. நீங்கள் பாருங்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி. இப்போ வந்து ஃபுல்லாக சார்ஜ் போட்டு ஃபுல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக வந்து வீடை வந்து ஃபுல்லாக அளக்க விட்டதுன்னா மேப்பு ஃபுல்லாக அளந்து கண்ட்ரோலில் வந்து அதோட ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கும். நம்ம வீட்டோட ஃபுல் கண்ட்ரோல் எவ்வளோ இடம் இருக்குது எவ்வளோன்ட்டு. நேற்று வந்து நான் உங்களுக்கு வந்து இது காட்ட மறந்துட்டேன். இதில் தான் வந்து நம்மளுக்கு குப்பை ஸ்டோரேஜ் ஆகும். ஸ்ப்ரெட்டர்லேருந்து அந்த இழுக்கிற குப்பை வந்து இதில் வந்து ஸ்டோரேஜ் ஆகும். நான் எல்லாம் நேற்று ரெடி பண்ணிவிட்டு 2 ரூமை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஓட விட்டேன். இப்போது அதுலேருந்து வந்த குப்பை தான் இது.
பார்க்குறீங்க பாருங்கள், குப்பையெல்லாம் வந்து சக் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இதில் நம்ம வந்து அது சொல்லும், குப்பை இது வந்து ஃபுல்லாகிடுச்சுன்னா வந்து சொல்லும். நம்ம வந்து அப்போ வந்து குப்பையை வந்து எடுத்து க்ளீன் பண்ணி திருப்பி நம்ம போட்டுடணும். பார்த்திங்கன்னா அந்த மாப்பை வந்து நான் கையில் எடுத்து வாஷ் பண்ணல. அது பாருங்கள், இந்த இடத்துல வந்து அதுவே வந்து வாஷ் பண்ணிக்குது. இந்த நல்ல தண்ணி வந்து வாஷ் பண்ணிவிட்டு அந்த அழுக்கு தண்ணி வந்து உள்ளே வந்து சக் பண்ணி எடுத்துக்குது அதுவே. ஸோ மாப்பும் வந்து நம்ம கை வச்சு வாஷ் பண்ண தேவையில்ல, மாப்பும் வந்து அது வந்து அதுவே வாஷ் பண்ணிக்குது. அதுவும் க்ளீனாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ரூம் தொடச்ச இதுவே மாப்பு எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள், நல்லா இருக்குது. இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நம்ம வந்து வீட்டில் இருக்கிறோமோ இல்லையோ, ஆனால் வீடு க்ளீனாக வச்சுக்கலாம். என்ன காரணம்னா, எங்கேருந்து வேணாலும் இதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். வைஃபை கனெக்டில் இருக்கிறதுனால நம்ம எங்கேருந்து வேணாலும் ஃபோனில் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம். ஸோ அதனால் வந்து பிரச்சனை இருக்காது. இது இவ்வளோ நேரம் நம்ம ரோபோட்டை பற்றி என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அன்பாக்சிங்கில் பார்த்தோம். ஸோ இப்போ இது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ளீனாக எப்படி துடைக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து மேட்டு மேலே போகும்போது பாருங்கள், பின்னால் வந்து அந்த மாப்போட இது வந்து சுற்றலை. அது வந்து சென்சாரில் அதுக்கு வந்து மேட் வந்து துடைக்காது, ஆனால் அஸ்பிலேட்டர் பண்ணும். அதாவது குப்பையெல்லாம் எடுக்கும், மேட்லேருந்து மண் குப்பை இதெல்லாம் இழுத்துறோம். ஆனால் மாப் மட்டும் பண்ணாது. இப்போ பாருங்கள், மேட்டை விட்டு கீழே இறங்கணுன்னா மாப் பண்ண போது பாருங்கள், சுற்றுது பாருங்கள். அதே மாதிரி கட்லி கீழெல்லாம் போய் க்ளீன் பண்ணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக க்ளீன் பண்ணுறது. ஸோ நம்ம கட்லி கீழே, இந்த சோஃபா கீழே இதெல்லாம் போகாத இடத்துலலாம் வந்து இது போய் க்ளீனாக உள்ளே போய்ட்டு க்ளீன் பண்ணிட்டு வரும். வீடை வந்து எப்போயுமே வந்து நம்மளுக்கு சுத்தமாகவே வச்சுக்கும். ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதேமாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க முடியும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாரிஸ் பிரவீன்.